ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சர்வேயர் ஆகுவதற்கான லைசன்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், நில அளவை செய்வதற்கான லைசன்ஸ் பெறுவதற்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். tnlandsurvey.tn.government.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஃப்ளாஷ் நியூஸில் போயிட்டுருக்கு பாருங்கள். அப்ளை ஃபார் லைசன்ஷேட்டிவ் கோர்ஸ் இந்த லேண்டு சர்வேன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நில அளவை செய்வதற்கான உரிமம், அதாவது லேண்டு சர்வே பண்ணுறாங்க பாருங்கள், அதை பண்ணுறதுக்கான உரிமம் பெறுவதற்குரிய 3 மாத பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்கு 3 மாதத்துக்கான கோர்ஸ் கொடுக்குறாங்க. அந்த 3 மாதம் கோர்ஸை நீங்கள் படிப்பதற்கு இப்போ அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 1/9/2025. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இப்போ அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் பிஇ சிவில் இன்ஜினியரிங், பிஇயில் ஜியோ இன்ஃபர்மேட்டிக், எம்எஸ்சி ஜாகிரஃபி, எம்எஸ்சி எர்த் ரிமோட் சென்சிங் அண்டு ஜியோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஆகிய கல்வி தகுதிகளில் ஒன்றினை பெற்றவிடமிருந்து நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இந்த ட்ரேட் ஆஃப் சர்வேயர் அவார்டு, அதுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து பெற்றோடமிருந்தும் நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்குரிய 3 மாத பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான விண்ணப்ப படிவம்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிஇயில் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க, பிஇயில் ஜியோ இன்ஃபர்மேட்டிக் முடித்தவங்க, எம்எஸ்சி ஜாகிரஃபி முடித்தவங்க, எம்எஸ்சியில் எர்த் ரிமோட் சென்சிங் அண்ட் ஜியோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்க அல்லது டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இதை தவிர்த்து நீங்கள் நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, அதாவது எதுலனா ட்ரேட் ஆஃப் சர்வேயர் அதுக்கான கோர்ஸ் முடித்தவங்க அல்லது சர்டிஃபிகேட் இன் ஆர்மி ட்ரேட் சர்வேயர் இந்த கல்வி தகுதிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஒரு கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விண்ணப்பத்தரக்கான அறிவுரையை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்ப படிவம் கருப்பு அல்லது நீல நிற மைனால் தெளிவான எழுத்துக்களில் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அப்ளிகேஷன் ஃபார்மை பிளாக் அல்லது ப்ளூ பெனில் தான் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டும். சமீபத்தில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோட்டோ கீழே உங்கள் சைன் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி விண்ணப்பத்தாரால் சுய சான்றொப்பமிட்ட பள்ளி இறுதி தேர்வு மதிப்பெண் பட்டியல் நகல்கள், பட்டய மற்றும் பட்டப்படிப்பில் பெறப்பட்ட தொகுப்பு வழங்கப்பட்ட மதிப்பெண் பட்டியல் நகல்கள், இது எல்லாமே நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. குடும்ப அட்டை நகல், ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் ஆளறி சான்றாக மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு ஆவணத்தின் நகல் ஆகியவற்றை இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் எல்லா டாக்குமெண்ட்ஸும் அட்டாச் பண்ணி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு நில அளவை பயிற்சி நிலையம், ஒரத்தநாடு, இந்த அட்ரஸுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதேமாரி அந்த தபால் உரையின் மேலே நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்கான பயிற்சிக்கான விண்ணப்பம் அப்படின்னு நீங்கள் எழுதி அனுப்பணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதேமாரி இந்த ஃபீஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும், 500 ரூபாய். விண்ணப்ப பரிசீலனை கட்டணம் 500 ரூபாய் வந்து கீழே இது அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் மூலமாக இந்த அட்ரஸுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணதுக்கான காப்பியும் நீங்கள் அனுப்பணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். அதேமாரி அப்ளிகேஷன் ஃபார்ம், இதாங்க உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. இதுதான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ முதல்ல விண்ணப்பதாரர் தகுதி, நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோ சிவில்னால் அதுக்கு நேராக டிக் பண்ணுங்கள். பிஇ சிவில், பிஇ ஜியோ இன்ஃபர்மேட்டிக், எம்எஸ்சி ஜார் அந்த மாதிரி முடித்தவங்க இதுக்கு நேராக டிக் பண்ணுங்கள். இல்லை அந்த நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க அதுக்கு நேராக டிக் பண்ணிக்கோங்க. ஆர்மி ட்ரேட் சர்வேயர் இருக்கவங்க அதுக்கு நேராக டிக் பண்ணிக்கோங்க. என்ன கல்வி தேவைன்னு டிக் பண்ணிவிட்டு ஸோ ஃபோட்டோ ஒட்டிட்டு ஃபோட்டோ கீழே சைன் பண்ணிவிட்டு மற்ற இன்ஃபர்மேஷன், பெயர் என்ன, ஃபாதர் நேம் என்ன, மதர் நேம் என்ன, பிறந்த தேதி, ஜெண்டர், எந்த நாட்டை சேர்ந்தவங்க, மொபைல் நம்பர் என்ன, வாட்ஸ்அப் நம்பர் என்ன, மெயில் ஐடி என்ன, நிரந்தர முகவரி என்ன, தொடர் முகவரி எல்லாமே கொடுத்துட்டு ஸோ லாஸ்ட்டாக என்னமான ஒர்க் பண்ணிங்க அதெல்லாம் கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கல்வி தகுதிக்கான இன்ஃபர்மேஷன், ஸோ எல்லாமே கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃபில் பண்ணிவிட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சில கைட்லைன்ஸ், அதிலுமே நீங்கள் படித்து பார்த்துட்டு கீழே வந்து பார்த்தா அவங்க சைன் பண்ணுற மாரி இருக்குங்க. இதில் போயிட்டு விண்ணப்பத்தாரர் கையொப்பம் போட்டு ப்ளேஸ் டேட்டை மென்ஷன் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்
10th 12th மார்க் ஷீட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு போன்ற எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அட்டாச் பண்ணுற மாரி இருக்கும். இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் இந்திய குடிமகனாகவும் இப்பயிற்சி விண்ணப்பிக்க நாளிலிருந்து இதுக்கு முன்னாடி 5 வருஷம் தமிழ்நாட்டில் வசிப்பவர் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். பயிற்சியின் நோக்கம் என்ன அப்படின்னா, நில அளவை செய்வதற்கான உரிமம் பெற்றவர்களை அரசு துறைகளும் இதர நிறுவனங்களுக்கும் பயன்படுத்தி கொள்ளும் வகையில் தகுதியுடையோருக்கு நில அளவை பயிற்சி அளித்து உரிமம் வழங்குறாங்க. ஒரு சர்வேருக்கான லைசன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், இப்பயிற்சி பெறுவோருக்கு அரசு பணியில் முன்னுரிமை எதுவும் வழங்கப்பட மாட்டாது என்பதை விண்ணப்பதாரர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஸோ இந்த பயிற்சி முடிச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருவோம் அப்படின்னு கிடையாதுங்க. ஸோ கவர்மெண்ட்லேருந்து உங்களை டெம்பரரியாக எடுத்துக்கலாம், ப்ரைவேட்டில் வந்து பார்த்தா டெம்பரரியாக எடுத்துப்பாங்க. அல்லது இந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா சர்வேருக்குன்னு ஏதாச்சும் கவர்மெண்ட் ஜாப் வருது அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணி எக்ஸாமில் முடிச்சு பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு கிடைக்குமே தவிர இந்த கோர்ஸை முடித்தாவே உங்களுக்கு வேலைவாய்ப்பு கன்ஃபார்ம் அப்படின்றது இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் ஷூரிட்டியாக உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடச்சிருங்க. ஏதாச்சும் ஒரு ப்ரைவேட்லேயோ கவர்மெண்ட்லேயோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி சர்வே பண்ணுறதுக்கு ஆட்கள் வந்து எடுப்பாங்க. அங்கே நீங்கள் போயிட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். பயிற்சி காலம் ஸோ மொத்தமாக 3 மாதம் உங்களுக்கு பயிற்சி இருக்கும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ஒரத்தநாடு இருக்குது பாருங்கள், அங்கே தான் உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக 100 நபர்களுக்கு வந்து பயிற்சி கொடுப்பாங்க. அதேமாரி சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்குது பாருங்கள், அங்கே அதிகபட்சமாக 50 நபர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. முதல் 2 மாதங்களுக்கு பாரம்பரிய நில அளவை கருவிகளான சங்கிலி, நேர்கோணக்கட்டை அதை வச்சு உங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், அந்த 3வது மாதத்தில் அந்த நில அளவை அந்த எக்யூப்மெண்ட்ஸை கொண்டு பயிற்சி முடிக்கப்படும். ஸோ ஃபைனலாக நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உரிமம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயிற்சிக்கான கட்டணம் அப்ளிகேஷன் காஸ்ட் 500 ரூபாய். அது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சிக்கான கட்டணமாக 30,000 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று சேட் ஆகிட்டிங்க அப்படின்னா 30,000 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணணும். விண்ணப்பதாரின் விண்ணப்பம் ஏற்கப்பட்டு பயிற்சி அழைக்கப்படும் போது இந்த கட்டணம் செலுத்தப்பட வேண்டும். உறைவிடம், உண்டி மற்றும் பயண கட்டணங்களை சம்மந்தப்பட்ட நீங்களே ஏற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதி என்ன அதை பற்றி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் விகிதங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. எத்தனை % உங்களுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஸோ 50 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா % அடிப்படையில் உங்களை வந்து செலெக்ஷன் பண்ணப்படும். நீங்கள் எந்த கல்வி தகுதிக்கு ஏற்ற % அடிப்படையில் செலக்ட் பண்ணப்படும். ஸோ லாஸ்ட் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி இங்கிலீஷில் உங்களுக்கான கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதாங்க உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த கல்வி தகுதி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த லேண்டு சர்வேக்கான லைசன்ஸ்க்கான கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. 3 மாதம் கோர்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க ட்ரைனிங்கோட. அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் கவர்மெண்ட்லேயே ஒரு சில பேர் வந்து ஆட்கள் தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா பெரிய பெரிய சர்வேலாம் வந்து பார்த்தா அவங்களே அளக்க மாட்டாங்க, ஜஸ்ட் இந்த மாதிரி அசிஸ்டண்ட்டை வச்சு அளக்க சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரைவேட்லேயும் நிறைய இடத்துல கூப்பிடுவாங்க. கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னா அதுக்குன்னு வந்து பார்த்தா டிஎன்பிஎஸ்சி சர்வே இருக்குன்னு ஆட்கள் எடுப்பாங்க. அப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணீங்க அப்படின்னா சர்வேராக நீங்கள் வந்து போகலாம். ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த சர்டிஃபிகேட் அவசியமானது. இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் சர்வேயை வந்து பண்ண முடியும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.